வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலின் ஐஎம்பீம் இப்போது செயற்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் வரும் மாதங்களுக்குள் அதிநவீன புதிய வான் பாதுகாப்பு திறன்களை வழங்க இஸ்ரேல் முழுவதும் முழு அளவிலான பேட்டரிகள் பயன்படுத்தப்படும் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஜூன் மாதத்தில் எல்பிட் மற்றும் பிறர் உட்பட பல பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்களின் முன்னணி நிறுவனமான ரஃபால் ஐஎன்பீமின் சிறிய வடிவமான லைட் பீம் செயற்பாட்டில் இருப்பதாக அறிவித்திருந்தது. அந்த நேரத்தில் இஸ்ரேலிய லேசர் பாதுகாப்பு அமைப்புகள் 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் சுமார் 40 ஹெஸ்புல்லா ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் பாதுகாப்பு அமைச்சு வெளிப்படுத்தியது. அப்போது அது சோதனை முயற்சியில் இயங்கி இருக்கலாம். இருப்பினும் ஐஎன்பீம் இப்போது செயற்பாட்டுக்கு வந்துள்ள தகவல் பல கூடுதல் முன்னேற்றங்களை குறிக்கின்றன. இதில் புதிதாக என்ன இருக்கின்றது? ஐஎன்பீம் ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் என்றாலும் மற்ற வான் பாதுகாப்பு சாதனங்களைப் போல ஏவுகணைகளை ஏவுவதில்லை. மாறாக லேசர்களை அனுப்பி இலக்குகளை வீழ்த்துகின்றது. இரண்டாவதாக ஐன்பீம் ஆளற்ற விமானங்களை மட்டுமே சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டதாக பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் இது ஆளற்ற விமானங்களை மட்டுமல்ல, சில ரக ஏவுகணைகள், ராக்கெட்கள் மற்றும் மோட்டார்களையும் சுட்டு வீழ்த்த முடியும். மூன்றாவதாக இந்த அறிவிப்பு ஐன்பீம் உற்பத்தி செய்யப்பட்டு நாடு முழுவதும் அளவில் பயன்படுத்தப்படும் என்பதை குறிக்கின்றது. விமான அச்சுறுத்தல்களை சுட்டு வீழ்த்துவதற்கான செலவை ஐன்பீம் உடனடியாக குறைக்க தொடங்கும். இந்த போரின் போது இஸ்ரேலுக்கு கட்டுப்பாட்டை மீறிய ஒரு பிரச்சனை. இதில் 6 இடங்களில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான வான் அச்சுறுத்தல்கள் ஏவப்பட்டுள்ளன. எல்லாமே ஈரானின் திட்டம். ஆனால் திட்டம் சொதப்பியது. ஈரானின் ஆதரவு இயக்கங்கள் மற்றும் ஈரான் தளபதிகள் மற்றும் தலைவர்களை இழந்தன. ஒரு ஜனாதிபதி நாட்டை விட்டே ஓட வேண்டியிருந்தது. சரி, ஐன்பீம் பொருளாதார ரீதியில் இஸ்ரேலுக்கு ஏன் முக்கியமானது? இஸ்ரேலின் அரோ வான் பாதுகாப்பு சாதனத்திலிருந்து ஏவுகணைகளை ஏவும் போது ஒவ்வொரு ஏவுகணைக்கும் மில்லியன் கணக்கான ஷெக்கல்கள் செலவாகும். அயன்டோம் இடைமறைப்பு ஏவுகணைகள் பல்லாயிரக்கணக்கான ஷெக்கல்கள் செலவாகும். ஆனால் அயன் பீமில் சுடுவது உங்கள் வீட்டில் ஒரு மின்சார விளக்கை எரிய வைப்பது போல மலிவானது. அயன் பீம் ஒரே நேரத்தில் பல வான் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறனை வைத்திருக்கிறது என்றும் ஒரே நேரத்தில் 1 அல்லது 2 சுட்டு வீழ்த்துவதற்கு மட்டுமல்ல என்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இயக்குநரகத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் ஜெஹூதா எல்மகாயஸ் கூறிய போது தேவைப்படும் அளவுக்கு அயன்பீம் சாதனங்களை தயாரிக்க நெசட் 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விரிவான பட்ஜெட்டை அங்கீகரித்ததாக கூறினார். அமெரிக்காவில் உள்ள ஆயுத தயாரிப்பு நிறுவனம் ரேதியோன் பிரிட்டன், ரஷ்யா, சீனா, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ஆகிய அனைத்தையும் லேசர் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கும் பல்வேறு கட்டங்களில் இருந்தாலும் சோதனைகளுக்கு அப்பால் களத்தில் உண்மையான பயன்பாட்டிற்கு நகர்ந்த ஒரே வான் பாதுகாப்பு சாதனம் ஐன்பீம் மட்டுமே என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு கூறியது. இது எப்படி வேலை செய்கிறது? லேசரின் ஒளியாற்றல் இஸ்ரேலின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள எந்த ஒரு இடைமறைப்பு ஏவுகணையையும் விட மிக வேகமாக பயணிக்கின்றது. லேசர் ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே எதிரி வான் அச்சுறுத்தலை அளித்துவிடும். உண்மையில் லேசர் மிக வேகமாக செல்வதால் ஐடிஎஃப் ஆரம்பத்தில் தவறப்பட்ட இலக்கை தாக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். லைட் பீம் என்பது இஸ்ரேலின் 3 லேசர் அமைப்புகளில் மிகச்சிறிய மற்றும் மிகவும் குறுகிய தூர அமைப்பு. இது தனிப்பட்ட தரைப்படை வாகனங்களில் வைக்கப்பட்ட 10 கிலோவாட் லேசர் கற்றை ஒன்றை சுட முடியும். ஐன்பீம் M250 மில்லிமீட்டர் 50 கிலோவாட் பீமை சுடுகின்றது. இதன் நடமாட்டத்திற்காக பெரிய ட்ரக்களில் பொருத்தப்படலாம். ஆனால் தனிப்பட்ட வாகனங்களில் ஒரு சிறிய கூடுதல் அமைப்பாக வைக்க முடியாது. ஐன்பீம் M பொதுவாக நகரக்கூடியது மட்டுமல்ல, நகரும் போது கூட சுட முடியும் என்று வட்டாரங்கள் கூறுகின்றன. அதாவது நகரும் போதே லேசர் கற்றைகளால் சுட்டுக்கொண்டே நகரும். இனி போர் சயின்ஸ் பிக்ஷன் சினிமா போல மாறிவிடும். மறுபக்கத்தில் இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரை தமது கட்டுப்பாட்டில் எடுக்கும் நோக்கில் தரைவழியில் பெரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற முயற்சிக்கின்றன. காசா நகரின் ஷேக் ரத்வான் பகுதியை சேர்ந்த 3 குழந்தைகளின் தாயான 32 வயதான ஃபாத்திமா அல் முக்ஜின் ஆபத்து இருந்தும் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருந்தார். ஆனால் ஒரு இஸ்ரேலிய அதிகாரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனே வெளியேறுமாறு உத்தரவிட்டதால் அவர் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இடம்பெயர்வதற்கும் கூடாரம் வாங்குவதற்கும் என் நகைகளை விற்க வேண்டி இருந்தது என்கின்றார் லீனா. கான் யூனிஸை அடைய 10 மணி நேரம் ஆனது. அந்த பயணத்திற்காக 3500 ஷெக்கல்கள் செலுத்தினோம். கார்களும் வாகனங்களும் முடிவில்லாமல் வரிசையாக சென்றன என்றார். ஹமாஸ் இயக்கத்தின் கடைசி பெரிய கோட்டையாக கூறப்படும் காசா நகரில் வலிமையான நடவடிக்கையை தொடங்கியதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்துள்ளார். பொதுமக்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்ட ஒரே பாதையாக கடலோர அல் ரஷீத் சாலையை இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் அந்த சாலையில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் முடிவில்லாத வரிசையில் வாகனங்கள் ஊர்ந்தே செல்கின்றன. இஸ்ரேலின் விமான தாக்குதல்கள் தொடரும் நிலையில் பல குடும்பங்கள் சாலையோரங்களில் சிக்கி தவிக்கின்றன. இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கையை ஐநா மனித உரிமைகள் தலைவர் மற்றும் ஏமன் வெளியுறவு அமைச்சர் உட்பட பலர் கடுமையாக கண்டித்துள்ளனர். இந்த தாக்குதல் முற்றிலும் பொறுப்பற்றதும் பயங்கரமானதுமாகும் என்று பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் ஜெவட் கூப்பர் விமர்சித்துள்ளார்.
ஆனால் திங்கட்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகுடன் நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு மறைமுக ஆதரவு அளித்தார். அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு மூலம் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறது, ஆனால் ஹமாஸ் போன்ற குழுவுடன் அது எப்போதுமே சாத்தியமாகாது என்று அவர் கூறினார். மறுபக்கத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலின் காசாவில் பாலஸ்தீனத்திற்கு எதிரான இனப்படுகொலை செய்து வருவதாக குற்றம் சாட்டியது. மறுபுறம் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் கடுமையாக நிராகரித்துள்ளது. அரசியல் அரங்கில் இப்படி நடந்து கொண்டிருக்க காசாவில் போர் உச்சகளவில் நடக்கிறது. இந்த வியாழக்கிழமை அதிகாலையிலிருந்து இஸ்ரேலிய விமானப்படையின் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் நகரின் பல பகுதிகளில் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தின. போர் விமான தாக்குதல்களை விட இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் தாக்குதல்கள் மிக பயங்கரமானவை. அப்பாச்சி ஹெலிகாப்டர்களின் கீழ் பொருத்தப்பட்டுள்ள இயந்திர சுழல் துப்பாக்கிகள் சுழன்று சுழன்று பல தோட்டாக்களை சுடுகின்றன. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் குறைந்த உயரத்தில் பறக்கின்றன. அவற்றை பல கோணங்களிலும் சரிக்க முடியும் என்பதால் இலக்குகளை மேலே இருந்து பக்கவாட்டில் இருந்து என்று மாறி மாறி சுடுகின்றன. இலக்கில் இருந்து யாரும் தப்ப முடியாதபடி அவை இலக்குக்கு மேல் சுற்றி சுற்றி பறந்தபடி சுட்டுக் கொண்டே இருக்கின்றன. இதில் உள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தோளில் வைத்து இயக்கப்படும் மேன்பாட் ஏவுகணைகள் இருந்தால் அந்த ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் அப்படி எதுவும் அங்கு நடக்கவில்லை. ஈரானியர்கள் தோளில் வைத்து இயக்கப்படும் மேன்பேட் ஏவுகணைகளை ஹமாஸுக்கு கொடுக்கவில்லை போல் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டுதான் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்களும் மிக தாழ்வாக பறந்து தாக்குகின்றன. இது ஒரு பரிதாபகரமான போர் சூழ்நிலை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாலஸ்தீனியர்களுக்கு இது போன்ற ஆயுதங்களை கூட கொடுக்காமல் ஒரு போரில் இறக்கிவிட்டுள்ளார்கள் ஈரானிய அயத்துல்லாக்கள். இங்குள்ள மற்றொரு விஷயம், அயத்துல்லாக்கள் ஷியா மதப்பிரிவு, ஹமாஸ் சன்னி மதப்பிரிவு. இதில் அதிகம் பாதிக்கப்படுவது பொதுமக்களே. 5 குழந்தைகளின் தாயான 38 வயதான நிவின் இமாத் அல்தின் கூறிய போது, தனது கணவர் வெளியேற மறுத்த போதும் அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேலிய விமானங்கள் தனது பகுதியில் அறிவிப்பு துண்டுகளை ஏவிய பின்னர் தெற்கே தப்பிச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக கூறினார். பெரிய ட்ரக்கை வாடகைக்கு எடுக்க எனக்கு வசதி இல்லை, அதனால் என் வீட்டு பொருட்களை எடுத்து செல்ல முடியவில்லை. எல்லாவற்றையும் விட்டு வர வேண்டும் என்பது என் வாழ்க்கையில் எடுத்து மிக கடினமான முடிவு என்று அவர் கூறினார். இப்போது இடம்பெயர்வதற்கான செலவு பெரும்பாலான குடும்பங்களுக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஒரு சிறிய ட்ரக்கை வாடகைக்கு எடுப்பதற்கு சுமார் 3000 ஷெக்கல்கள், அதாவது சுமார் $850 செலவாகும். 5 பேருக்கான ஒரு கூடாரத்தின் விலை சுமார் 4000 ஷெக்கல்கள், அதாவது $1100. போர் தொடங்கியதிலிருந்து பெரும்பாலான குடும்பங்கள் வருமானத்தை இழந்ததால் சிலர் நீண்ட தூரம் நடந்து செல்லவோ அல்லது ஆபத்து இருந்தும் வீட்டிலேயே தங்கி இருக்கவோ வேண்டி இருக்கின்றது. இன்று அதிகாலை இஸ்ரேலிய விமானங்கள் காசா நகரம் முழுவதுமே கடுமையான குண்டுவீச்சுகளை நடத்தியது. இதில் மத்திய அல்தராஜ் பகுதி, மேற்கில் உள்ள கடற்கரை அகதி முகாம், வடக்கில் உள்ள ஷேக் வத்வான் பகுதிகள் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாகின. இந்த தாக்குதல்களுடன் பீரங்கி மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல், ஹெலிகாப்டர் துப்பாக்கிச் சூடு ஆகியவையும் நடந்தன. அடுத்த கட்டம் எனப்படும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காசா நகருக்குள் படிப்படியாக நுழைந்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் தரைப்படைகள் இரண்டும் இதில் பங்கேற்கும் என்றும் நாளுக்கு நாள் துருப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தது. இந்த இரவு நேர தாக்குதல்களை நரகம் என்று பொதுமக்கள் விவரித்தனர். ஆனால் ஈரானிய உத்தரவில் ஹமாஸ் அக்டோபர் 7 நடத்திய தாக்குதல்கள் பாலஸ்தீனர்களை இப்படி பதறையோடு செய்துள்ளது. ஈரானிய அயத்துல்லாவும் இந்த வயதான காலத்திலும் தரையடியை சூரியனை பார்க்காமல் இருக்கின்றார். அன்றாட வேலைகளை நாளைக்கு என்று ஒத்தி போடாமல் அன்றை செய்து முடித்து விடுகிறார். காரணம், நாளை அவரது கதையை முடிந்து விடலாம். ஏனென்றால் ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா ஒரு எச்சரிக்கை செய்துவிட்டு போயுள்ளார்.